சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனல் நண்பர்கள் நெறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து தொழில் பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஒரு சிலர் சொல்றது என்கிட்ட பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஒரு சிறிய முதலீட்ல ஒரு நல்ல ஒரு வாகனத்த வச்சு என்னால காய்கறி தொழில் ஆரம்பிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கண்டிப்பா உங்களால ஆரம்பிக்க முடியும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி மீன்பாடி வண்டிகள சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இத வச்சு உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால இந்த ஒரு வண்டிய வச்சு தினம் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களால 2000லேருந்து அதிகபட்சமா 5000 வரைக்கும் கூட நீங்க லாபத்த ஈட்ட முடியும். இதே லாபத்த நீங்க 10க்கு 10 கடை போட்டா கூட அங்கேயும் உங்களால சம்பாரிக்க முடியும். ஆனா உங்களுக்கு அதுல கரண்ட் பில் இருக்கு, வாடகை இருக்கு. இந்த மாரி ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட ஒவ்வொரு மாசமும் குடுக்க வேண்டிய அந்த கமிட்மெண்ட்ட தாண்டி, இந்த மாரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 20,000 25,000 செலவு பண்ணி ஒரு வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா, இது மூலியமா உங்களுக்கு எந்த விதமான கரண்ட் பில்லோ, வாடகை பிரச்சனையோ, இல்ல இந்த மாரி எல்லா பிரச்சனையுமே தவிர்த்துட்டு, தினம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். அத வச்சு தினம் நம்ம ஒரு லாபம் பார்க்குறோம். அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ஃப்ளெக்சிபிள் உங்களுக்கு புடிச்ச நேரம், அதே மாரி உங்களுக்கு எந்த இடத்துல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் உங்களால பண்ண முடியும். உங்களுடைய டைமுக்கும், உங்களுடைய நேரத்துக்கும், உங்களுடைய விருப்பத்துக்கும், அதே மாரி உங்களுடைய தேர்வுக்கான இடத்துலயும் இந்த தொழில நீங்க பண்ணிக்கலாம். எந்த இடத்துலயுமே நீங்க போயிட்டு இருந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போற போக்குல ஒரு தொழில் பண்ணிட்டு போலாம். காலையில ஒரு 4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 4 மணி நேரம் இந்த வாகனத்த வச்சுட்டு நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா, காலையில ஒரு 1500லேருந்து ஒரு 2000, 3000 வரைக்கும். இல்லையா, சாயந்தரம் ஒரு 1500லேருந்து ஒரு 2000, 3000 வரைக்கும் பிசினஸ் ஆனா போதும். நமக்கு இதுல கிடைக்கிற லாபமே போதும்னு சொல்லிட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த ஒரு வாகனம் அப்படின்னா, இந்த வாகனத்த நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த ஒரு வாகனத்த வச்சு நீங்க காய்கறி தொழில் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பிசினஸ் எது வேணாலும் நீங்க பண்ண முடியும். இந்த மாரி பிளாஸ்டிக் ஐட்டத்த கூட நீங்க வச்சு பிசினஸ் பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலலாம் நம்மளோட சேனல்ல இந்த பிளாஸ்டிக் சாமானங்கள பத்தி பல பிசினஸ் வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். ஏன்னா, இந்த மாரி பிளாஸ்டிக் சாதனம்லாம் வாங்கி நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு காய்கறி தொழில் மாரியே தங்க முட்டையிடும் வாத்து மாரி தான் இந்த தொழிலும். ஏன்னா, அந்த தொழில்ல உங்களுக்கு எப்படி 70% 65% எல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் சாமானத்துல இருந்தும் கிட்டத்தட்ட 60% 70% சில பொருள்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, 90% கூட லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ்லயும் நல்ல வேல்யூ இருக்கு. இத தவிர்த்துட்டு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி, இந்த மாரி பூண்டு தொழிலு கூட நீங்க இதுல தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு பொருள வச்சு கூட நீங்க வருமானம் சம்பாதிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வண்டிய வச்சு நீங்க மல்டிபிள் மெத்தேட்ல எந்த பொருள் வேணாலும் வாங்கி நீங்க சேல் பண்ணலாம். ஒரு 3, 4 காய் மொத்தமா வச்சு கூட சேல் பண்ணலாம். இல்ல ஒரு சூஸ்டா வந்து ஒரு 5 காய் செலக்ட் பண்ணி, அந்த 5 காய வச்சு மட்டுமே நீங்க தினமும் பிசினஸ் பண்ணலாம். இல்லையா, ஏதாவது ஒரு பொருள் ஒரு லாபம், பெத்த லாபம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி ஒரே ஒரு பொருள் இந்த வீடியோல நீங்க பார்க்குற மாரி சூஸ் பண்ணி கூட, உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி உங்களுக்கு தினம் தினம் ஒவ்வொரு பொருள கூட மாத்தி நீங்க பிசினஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பூண்டு விக்கும் நபர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இன்னைக்கு ஒரு பொருள விப்பாரு, நாளைக்கு ஒரு காய் விப்பாரு, நாளான்னைக்கு ஒரு காய் விப்பாரு. ஆக மொத்தம் வாரத்துல 7 நாள்னா, 7 நாளுமே பார்த்தீங்கன்னா, இவரு தொழில் பண்ணுவாரு. அந்த 7 நாளுமே லிமிட்டெட் டைம்ல தான் இவரு வந்து இந்த வண்டியே எடுத்துட்டு வருவாரு. அதே மாரி அந்த 7 நாளுமே 7 காய் வித்தாலும் கூட, அவருக்கு அதுலேருந்து கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறதே, நான் ஒரு தொழில் பண்ணோங்கிற ரீதியில எனக்கு தெரியும். ஏன்னா, நான் காய்கறிகள வாங்குன இடத்துல தான் இவரும் வாங்குறாரு. அதே மாரி இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போது கூட பூண்டு பார்த்தீங்கன்னா, கிலோ ரூ. 180ன்னு போட்டிருந்தாரு. ஆனா அந்த இடத்துல பூண்டு அவரு கிலோ வாங்குறதே பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 70 ரூ. 80 ஒரு கிலோ வாங்கியிருப்பாரு. ஏன்னா டபுளுக்கு டபுள் போட்டு அவரு இந்த இடத்துல சேல் பண்றாரு. மூட்டையா வாங்கும்போது எல்லாமே ரேட்டு கம்மி தான். எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பல வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா, நம்ம வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதே மாரி அந்த வாங்குன பொருள்கள எல்லாத்தையுமே வச்சு ஒரு டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா, இல்ல வாடகை குடுத்து தொழில் பண்ணணுமா அப்படிங்கிறத நாம தான் சூஸ் பண்ணோம். ஒரு டைம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது இந்த மாரி வாகனங்கள வச்சு நீங்க எங்க வேணாலும் போய் பிசினஸ் பண்ணிக்கலாம்.
தினம் நம்மளோட டார்கெட் என்ன? ஒரு ரூ. 5000 அப்படிங்கிறது எனக்கு லாபமா கிடைச்சே ஆகணும். அதுக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தான் கத்துக்க முடியும். நீங்க தான் அத ஆன் ஃபீல்டுல புரிஞ்சுக்க முடியும். எப்படி பார்த்தாலும் நீங்க இறங்கி வேலை செய்யறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு காசு இல்ல அப்படின்னா, ஒரே டைம் இன்வெஸ்ட்மென்ட்ட இந்த மாரி வாகனங்கள வாங்கிக்கங்க. இதே டாடா ஏசிஇ இல்ல இந்த மாரி 3 சக்கரத்துல இருக்கிற ஆட்டோக்கள் இந்த மாரி ஏதாவது நீங்க வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு கிடைக்கிற சில விஷயங்கள் அதாவது லாஸா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா நாளுமே பிசினஸ் ஒரே மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது. வாரத்துல 7 நாள் அப்படின்னா 5 நாள் பிசினஸ் நல்லா இருக்கலாம். 2 நாள் டல்லா இருக்கும். மேபி 4 நாள் பிசினஸ் நல்லா இருக்கலாம். மீதி 3 நாள் பிசினஸ் டல்லா இருக்கும். மேபி 3 நாள் பிசினஸ் நல்லா இருக்கும். 4 நாள் கூட உங்களுக்கு டல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் நீங்க எந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு நாளும் வியாபாரம் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த மாரி வாகனங்கள்ல நீங்க விக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் வாரக்கணக்குல மொத்தமா நீங்க ஆவரேஜ் கணக்கு போடும்போது உங்களுக்கு ஒரு பெரிய லாபமா கால்குலேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதே டாடா ஏசியோ இல்ல 3 சக்கர வாகனங்கள் இந்த மாரி கொஞ்சம் பெரிய வாகனங்களை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணும்போது வாடகை சார்ஜ் அதே மாதிரி அதுக்கு அடிக்கிற பெட்ரோல் சார்ஜ் இல்ல சொந்த வண்டியா இருந்தாலும் கூட உங்களுக்கான டிரைவர் பேட்டா நீங்க எடுக்கணும். பெட்ரோல் சார்ஜ், டீசலோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அத ஃபில் பண்றதுக்கான அந்த ஃபியூலோட சார்ஜ் எடுக்கணும். இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் அதிலேயே ரூ. 1500 கழியும். 1000லேருந்து 1500 சில இடங்கள்ல 2000 கூட கழிய வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்க கழிச்சிட்டு உங்களுக்கு இதுல என்னடா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல பிசினஸ் ஆகணும்னு நீங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,000லேருந்து 15,000 வரைக்கும் ஒரே நாள்ல அந்த மாரி வாகனங்கள வச்சு நீங்க பிசினஸ் பண்ணும்போது, பிசினஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு அதுல கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது பெட்ரோல் சார்ஜோ, டேட்டா பேட்டாவோ, இல்ல வாடகையோ எந்த மாரி இருந்தாலும் இதையெல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது கேரண்டியா ஒரு 4,000லேருந்து 5,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணாம, ஏனோ தானான்ட்டு வாங்குற இடமும் சரியில்லாம, எந்த இடத்துல வாங்குறதுன்னு தெரியாம, ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து, ஏதாவது ஒரு பொருள கொண்டு வந்து, அதிக வாடகை, டீசல் செலவு, பெட்ரோல் சார்ஜ், டிரைவர் பேட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்கும்போது, இந்த தொழில் ஏன்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட உங்களுக்கு ஏற்படுத்திரும். அதனால என்னைக்குமே நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை, அதற்கு தேவையான சில வழிமுறைகள், அதே மாரி அதற்கு தேவையான வாகனங்கள், இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படிங்கிறதுல என்னைக்குமே தெளிவா நல்லா யோசிச்சு இறங்கி பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். நம்மளோட சேனல்ல நெறைய நண்பர்கள் கேட்ட மாரி, அதாவது இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஆனா கிடைக்கிற லாபங்கிறது அதிகமா இருக்கணும் அப்படின்னா, என்ன கேட்டா ஃப்ளெக்சிபிளான ஒரு பிசினஸுக்கான தேவையான ஒரு வாகனமே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த வாகனங்கள் தான். உங்களுக்கு வாங்கணும்னு தோணிச்சுன்னா, கண்ண மூடிக்கிட்டு இந்த மாரி வண்டிய வாங்குங்க. துணிஞ்சு தொழில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாகனத்து மூலியமா மிகப்பெரிய அளவுல லாபத்த சம்பாரிக்க முடியும். கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தான். ஏன்னா, வெயிலு, மழை இது எல்லாத்தையுமே பார்க்காம இந்த வண்டிய மிதிச்சுக்கிட்டு, தள்ளிக்கிட்டு நீங்க போகணும். அதனால இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். இல்ல ப்ரொஃபஷனலா நான் கடை போட்டு பிசினஸ் பண்றேன்னு சொன்னாலும் கூட, அது வந்து உங்களோட விருப்பம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சேனல் நண்பர்கள் பல பேரு கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, குறைந்த இன்வெஸ்ட்மென்ட்ல எந்த வாகனத்த வச்சு நம்ம தொழில் பண்ணா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த வாகனத்த தான் உங்களுக்கு முதல் சாய்ஸா வந்து நான் வந்து சொல்லுவேன். வாகனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா, மல்டி பர்ப்பஸ் நீங்க எந்த மாரி வேணாலும் ஃப்ளெக்சிபிளா அந்த வாகனத்த யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த ஒரு ஃப்ளெக்சிபிளான, கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம் தான் பிசினஸ் பண்றதுக்கு இந்த ஒரு வாகனம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கு, ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.